உலகத்தில், அதாவது தமிழர் வரலாற்றில் முதலாக தோன்றிய சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்கள். அவர்களை பற்றிய ஒரு சரித்திர கதையை இயல் இசை நடன வடிவமாக நான் மேடையேற்ற உள்ளேன் 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம். அதற்காக எனக்கு, அதாவது அன்பு உள்ளம் காட்டி ஆதரவு நல்குவதற்காக ஒரு 4 பேர் கூப்பிட்டுருக்கேன். முதல்ல இயல் இசை நாடக மன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் திருமதி விஜயா தாயன்பன் அம்மா அவர்கள் மேடைக்கு வருமாறு தங்களை அழைக்கின்றேன். அடுத்தது தாயன்பன் சார் மியூசிக்கில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட், அவரும் நான் மேடைக்கு கூப்பிடுறேன். என்னை என்னோட வளர்ச்சியை 30 வருடங்களுக்கு மேலாக கண்டு என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் ராம்ஜி சார், நீங்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இன்றைய கதாநாயகர், எனது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இயக்குனர், அவர்கிட்ட என்ன டேலண்ட் இல்லை, இன்ஸ்பிரேஷன் சார். நீங்கள் எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி இளம் தலைமுறைக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷன், இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்க. இன்றைக்கும் ஹீரோ தான் அவர். நான் தான் சொன்னேன், நான் இன்றைக்கும் ஹீரோ தான் சார். உங்களை மேடைக்கு அழைப்பதில் ரொம்ப பெருமைப்படுகின்றேன். கிபி 1857க்கு முன்னர், சுதந்திரம் ஒரு இயக்கமாக மாறுவதற்கு முன், தமிழகத்தின் சிவகங்கை மண்ணில் தோன்றிய 2 சகோதரர்கள் ஆங்கில பேரரசின் அடித்தளத்தையே அதிர வைத்தனர். பலரி என்னும் சிறந்த ஆயுதத்தை கையாள்வதில் வல்லுநர்கள். கொரில்லா போர் முறையை தமிழகத்தில் முதலாக அறிமுகப்படுத்திய போர் வீரர்கள். ராமன் லக்ஷ்மணன் போல் உயிரும் உள்ளமும் ஒன்றாய் இணைந்தவர்கள். பெரிய மருது, சின்ன மருது பொதுமக்களிடையே சுதந்திர நம்பிக்கையை விதைத்து சுய கௌரவத்தை, தன்மானத்தை நினைவூட்டி தமது வீரத்தால் சுமார் 16 வருட காலங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே கிடுகிடுக்க வைத்தவர்கள் மருது சகோதரர்கள். இந்திய மண்ணின் ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற ஒரு முதல் புரட்சி அறிவிப்பை எழுதி, சூரியன் அஸ்தமிக்காத பேரரசு என புகழ்ந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக சவால் விடுத்த விடுதலை வீரர்கள். கிபி 1801ஆம் ஆண்டு ஜூலை 16 இந்த தேசத்தின் பிறவி பகைவர்கள் என்று ஆங்கிலேயர்கள் உலகறிய அறிவித்த நாள். அதற்கான காரணம், விடுதலை போர் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரனுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக. ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான தூக்குகள், வரலாற்றில் எழுதப்படாத ஒரு நீதி. அதற்கான தண்டனை, தொடர்ந்து 3 நாட்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். மக்களிடம் இதை கண்டு அச்சம் நிலைத்திருக்கவே இந்த தண்டனை. ஆனால் நிலைத்தது அச்சமல்ல, பாரம்பரியம், நமது வீர வரலாறு. மருதிருவர் சுமார் 30ற்கு மேற்பட்ட இயல் இசை நடன நாடகத்தை தயாரித்து, எழுதி, இசையமைத்து உலகெங்கும் வெற்றிகரமாக நடத்திய ஒரு அனுபவத்தில் இந்த மருதிருவர் என்ற வரலாற்று சிறப்பு பெற்ற ஒரு நடன இயல் இசை நாடக வடிவினை மேடையேற்றி உள்ளேன். அதாவது வரும் 7ஆம் தேதி அன்று சுமார் 70க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் பார்த்தீங்க, புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா அதில் வாசிச்சிருக்காங்க. அது போக ரியல் ப்ராப்ஸ் கொண்டு வரேன் நாங்கள். அதாவது ரியலாக குதிரை மேடையில் வரப்போகுது, ரியலாக மாடு வரப்போகுது. இது போக ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீனே மொசார்ட் பீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜெனரல் வெல்ச் அப்படின்றவன் தான் அந்த வார் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கான். இங்கிலீஷ்காரன் நம்மளை பற்றி நல்லா சொல்லலை, அவன் சொல்லியிருக்கான் மருது சகோதரர்களை பற்றி, அவங்களோட வீரத்தை பற்றி. அவன் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் கதையை சொல்கிற மாதிரி இந்த கதையை சொல்லியிருக்கேன். சாருக்கு முன்னாடி நான் கதை சொல்கிறதுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது.
அதை சொல்கிறதே பெரிய கதையாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லை, அது அப்படி இல்லை. எனக்கு அதாவது எனக்கு தான் தெரியுன்றது வந்து ஆணவம். எனக்கும் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு அதாவது சொல்லுவேன் நான் என்னோட அதாவது பெரிய பெரிய ஆலமர விருஷங்கள்லாம் இருக்குது உலகத்தில். அதாவது நான் துறையாக இருக்கட்டும், நடனத்துறையாக இருக்கட்டும், அந்த ஆல விருட்சத்துக்கு முன்னாடி போயிட்டு நானும் ஒரு ஆலமரம் நட போகிறேன்றது வந்து ஒரு இது கிடையாது. நானும் ஒரு சின்ன ஒரு செடி நட்டுட்டு போகிறேன்றது வந்து ஒரு பணிவான அடக்கம். அந்த அடக்கத்தின் பேரில் நான் சொல்கின்றேன், இந்த ஒரு நடன இயலிசை நடன இந்த வடிவத்திற்கு ஒரு சின்ன வடிவம் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இசையமைத்து டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்காட் நோவா அப்போ பார்க்கும்பொழுது ஒரு கதக் நடனம், ஹைதர் அலியை பார்க்கும்பொழுது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் அமைத்து பரதநாட்டியத்தையும் கலந்து ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக இதை அமைத்துட்டு இருக்கின்றேன். நீங்கள் பெரியவங்களாம் வந்து இதை கண்டிப்பாக இதை பார்த்து ஆதரவு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேடம், அதாவது இயல் இசை நாடக மன்ற உறுப்பினர் செயலாளர் உங்கள் விஜயா தாயன்பன், என்னுடைய பள்ளியின் பேரிலும் என் பேரிலும் எனது குடும்பத்தின் பேரிலும் மாறாத பற்று வைத்திருப்பவர்கள், அவர்களை இரண்டொரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். சகல கலா வல்லவர், இன்றைய நிகழ்ச்சியின் நாயகர், அருமை சகோதரர் மதுரை முரளிதரன் அவர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற திரைக்கதை, சினிமானா திரைக்கதை எப்படி இருக்கணும்னு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை ஏற்படுத்தின பெரும் மதிப்பிற்குரிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களே, அருமை மரியாதைக்குரிய மக்கள் குரல் ராம்ஜி அவர்களே, என்னுடைய துணைவர் இசையமைப்பாளர் கலைமாமணி தாயன்பன் அவர்களே, என் உடன்பிறவா சகோதரி சித்ரா முரளிதரன் அவர்களே, நான் மிகவும் பெரிய ஃபேனு. யாருக்குன்னா முரளிதர் சாருடைய பொண்ணு காவ்யா. அப்படிப்பட்ட ஒரு டான்ஸர். எனவே காவ்யா வந்திருக்காங்க. காவ்யா அவர்களே, அதே போல் காவ்யானுடைய கணவர் சாய் விக்னேஷ், எங்கள் வீட்டுக்கார மியூசிக்லெல்லாம் வந்து பாடி, அதுவும் திருக்குறளை அவர் இசையமைச்சிருக்கிறாரு. பல திருக்குறளை எடுத்து பல்வேறு ராகங்களில் இசையமைச்சதை தம்பி வந்து பாடி கலக்கிட்டார். அவ்வளோ பிரமாதமாக. அவரை பற்றி சொல்கிறதுன்னா, காந்தாரானுடைய அந்த மெயின் தீம் சாங்கை பாடினவர் சாய் விக்னேஷ். அப்பேற்பட்ட ஒரு கலை குடும்பம். எனவே அருமை தம்பி சாய் விக்னேஷ் அவர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இந்த பிரசாத் தேட்டருக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் மியூசிக் பண்ணப்பெல்லாம் வந்திருக்கேன். அதுவும் 70 mm தேட்டரில் 40 பீஸ் 50 பீஸ் ஆர்கெஸ்ட்ராவோட மலையாளத்தில் கொடிகட்டி பிறந்த ராகவன் மாஸ்டருடைய மலையாள படத்துக்கு அவர் அசோசியேட் மியூசிக் டைரக்டராக இருந்தப்போ அங்கே வந்து தாஸ் சாரு, சித்ராம்மா, வாணி ஜெயராம் எல்லாம் பாடம். இப்படி நிறைய இந்த தேட்டருக்கு வந்திருக்கேன். படங்கள் பார்க்க வந்திருக்கேன். ஃப்யூச்சர் ஃபிலிம் பார்க்க வந்திருக்கேன். ஆனால் இது தாங்க முதல் முறை ஒரு நாட்டிய நாடகத்தை அறிமுகம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விழாவை பிரசாதில் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா, இதுலேயும் முரளிதரன் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் அத்தனையும் பார்த்துருக்கோம். நாங்கள் ஒரு 2-3 பார்த்துருக்கோம். அது வந்து ஸ்டேஜ்லேயே ஒரு ஃபிலிம். இப்போ நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ரெக்கார்ட் பிரேக்கான ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதுவும் பத்திரிகைக்காரங்களுக்கு நிச்சயமாக தெரியும். மோடி முதல்ல வர்றதுக்கு முன்னால் பிரச்சாரத்துக்காக ஒரே நேரத்தில் மோடி அவர்கள் பல இடத்துல பேசணுங்கிறதுக்காக இந்த ஆலோகிராம் டெக்னிக் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஆலோகிராம் வந்தது. ஆனால் இப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன ஆச்சரியன்னா, நாட்டிய மேடையில் அவரே 2 வேஷம் பண்ணார். புலிகேசியாகவும் பண்ணியிருக்காரு, நாகநந்தியாகவும் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீனில் வந்து போகிறது காட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை
சினிமாவில் காட்டலாம், பல டெக்னிக் இருக்குது, டைரக்டர் இங்கே இருக்கார். ஆனால் ஸ்டேஜில் நாகநந்தியும் புலிகேசியும் சந்திக்கிறாங்க. அதை எப்படி காட்டியிருக்காருன்னா, ரியலாக அங்கே நிற்கிறது முரளிதரன் அவர்கள் நாகநந்தி வேஷத்தில். அவர் கூட உரையாடல், அந்த கான்வர்சேஷன் வித் புலிகேசி, அதே முரளிதரன் ஹாலோகிராமில். உங்கள் முகஸ்துதிக்காக சொல்லலை, நான் உண்மையில் அசந்து போனேன். இப்படி ஒரு டெக்னிக்கை நாங்கள்லாம் அரசியலில் இருக்கிறவங்க, அரசியலில் என்ன பண்ணலாம், எந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணலாம், பிரச்சார யுக்தியை எப்படி எப்படி புதுசாக கையாளலான்னு நாங்கள் யோசிப்போம். ஆனால் நாட்டிய நாடக மேடையில் இப்படி ஒரு டெக்னிக்கை புகுத்தி நீங்கள் பண்ணியிருக்கிறது உண்மையில் முரளிதரன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யுவர் டெடிகேஷன், யுவர் கான்சன்ட்ரேஷன், அந்த அளவுக்கு இந்த கலை மேலே அவ்வளவு பற்று, அவ்வளவு ஆர்வம், எதையாவது சாதிக்கணுங்கிற வெறி. அதன் காரணமாகத்தான் இப்படி நான் நிறைய இயலிசை நாடக மன்ற உறுப்பினர் செயலாளர் அப்படிங்கிற முறையில் நிறைய நாட்டியங்களுக்கு தலைமை தாங்க கூப்பிடுறாங்க, சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க, போய் அத்தனையும் பார்ப்பேன். சித்ராவுடைய பல ஸ்டூடெண்ட்ஸுடைய எத்தனையோ நாட்டியத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். இதில் என்னென்னா, சித்ரா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் வேரியஸ் டீச்சர்ஸ் ஏதாவது 5 ஐட்டம் அன்றைக்கி பண்ணுறாங்கன்னா அதில் 2 ஐட்டம் முரளிதரன் அவர்கள் இசையமைச்சு கம்போஸ் பண்ணி கோரியோகிராஃப் பண்ண ஐட்டமாக நிச்சயமாக இருக்கும். இந்த வர்ணம் கம்போஸ்ட் பை மதுரை முரளிதரன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு பல்வேறு மேடைகளில் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அதுலேயும் அவர் திறமை வாய்ந்தவர், நாட்டியம் ஆடுவதிலும் திறமை வாய்ந்தவர், நடிப்பிலும் திறமை வாய்ந்தவர். அதனால தான் இதை பேலேன்னு சொல்லாமல், நாட்டிய நாடகம்னு சொல்லாமல் மியூசிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். ஒருவேளை இயல் இசை நாடக உறுப்பினர் செயலாளருங்கிறதுனால தான் என்னை இன்றைக்கி கூப்பிட்டாரோ என்னமோ தெரியல. ஏன்னா ரெண்டும் அந்த பேர் ஒற்றுமை அப்படி இருக்குது. அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு கலைஞர். அதுவும் இந்த மருதிருவர் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. மருது சகோதரர்கள்னு நாம் நிறைய அட்ரஸ் பண்ணுவோம், சொல்லுவோம், மருது பாண்டியர்கள்னு அட்ரஸ் பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனால் அந்த சகோதரர்களை அழகான அந்த தமிழில் அந்த யூசேஜ் இருக்கே, மருதிருவர், ஆஹா எக்ஸலண்ட். அந்த வார்த்தையே, அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி நானே சொல்லிக்கிட்டு போனால் டைரக்டர்லாம் இருக்காங்க பேசுகிறதுக்கு. முரளிதரன் சாருக்கு என் மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். உலகம் பூரா போய் பரத கலையை, தமிழ் பண்பாட்டை வளர்க்குறதுக்காக நீங்கள் எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் முயற்சிகள் தொடரட்டும், மென்மேலும் வெற்றிகள் உங்களுக்கு வந்து குவியட்டும் என வாழ்த்தி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களுடைய நினைவு நாள் இன்று பிப்ரவரி 3. அவர் ஏன் அப்படி சொன்னார்? இந்திய சுதந்திர போராட்டம் வேலூர் சிப்பாய் கழகத்திலிருந்து ஆரம்பித்தது என்று வரலாற்றை திரிவுபடுத்தினார்கள். உண்மையிலேயே அவர்கள் மறைத்தது சிவகங்கையிலே இருந்த மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், குயிலி, இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் அவர்கள் மறைத்து விட்டார்கள். அப்படி மறைத்ததைத்தான் இங்கே எடுத்து சொன்னார் திரு முரளிதரன் அவர்கள். இங்கே நான் நிற்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. கண்ணதாசன் அவர்கள் சிவகங்கை சீமை படம் எடுத்தபோது அதில் அந்த மருத மரங்கள், 2 மருத மரங்கள் இருக்கும். அந்த மருத மரங்களை காப்பாற்றி, அந்த மருத மரங்களை போற்றி காப்பாற்றினவராக என்னுடைய தந்தையார் மறைந்த நடிகர் PS வெங்கடாஜலம் அவர்கள் நடித்திருந்தார்கள். அந்த ஷூட்டிங்க்கு நான் நெப்டியூன் ஸ்டுடியோவுக்கு போயிருக்கேன். மரத்தை வெட்ட வருவாங்க, TK பகவதியும் முஸ்தபா அவர்களும். எங்கள் அப்பா தடுப்பார். இது எங்களுடைய மருது சகோதரர்களாக நாங்கள் நினச்சி அப்போ அவர் பகவதி சொல்லுவார், நான் தான் மருது ராஜா அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி இது பண்ணுவாங்க. அந்த ஷூட்டிங் நான் சின்ன பையனாக இருக்கும்போது போயிருக்கேன், 7-8 வயசில். ஸோ அந்த மருது சகோதரர்களுடைய கதையை
மருதிருவர் என்ற பெயரிலே நாடகமாக்கி அந்த அதற்கு உண்டான விஷயங்களை தேடுறார் பாருங்க முரளிதரன் அவர்கள். அதை எழுதினவர் ஒரு வெள்ளைக்காரன். உடனே மோசாட்டோட பீஸை கொண்டாந்து அதில் கலக்கிறாரு. ரெப்ரசன்டிங் த ஆத்தர் இஸ் அ வெஸ்டர்ன் இஸ் அன் இங்கிலீஷ்காரன். இப்படி பல விஷயங்களை, வாழ்க்கை என்பது தினந்தோறும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். தினந்தோறும் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். நான் அப்படி தான் மியூசிக்கில் கற்றுக்கணும்னு இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நிறைய இருக்குது. மரியாதைக்குரிய இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்கிறார், நான் இன்னும் படிக்கணும், எனக்கு மியூசிக் தெரியல, அதனால தான் நான் இப்படி பெர்சுவேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். அப்படி முரளிதரன் அவர்கள் இசை, இயல், நடனம், நாட்டியம், நாடகம் இவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிறார். கற்றுக்கொண்டு 30 மிகப்பெரிய படைப்புகளை கொடுத்து இன்று மிக உயரத்தில் இருக்கிறார். அவர் எல்லா நடன இயக்குனர்களுக்கும் நடன நாட்டிய தயாரிப்பாளர்களுக்கும் வெகு விரைவில் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக, ஒரு வாத்தியாராக, ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்டராக அவர் பல புத்தகங்கள் எழுத வேண்டும். அவரை ஃபஸ்ட்டு எனக்கு அவர் என் மனசில் வந்தாருன்னா, அவங்களுடைய துணைவியார் சித்ரா முரளிதரன் அவர்களுடைய மாணவி ஒருத்தி ஆடிய நாடகத்தில் அடுத்தது தில்லானா ராகம் மத்வந்தி அப்படின்னாங்க. மத்வந்திங்கிற ராகம் நார்த் இந்தியன் ராகம். ஆக்சுவலாக அது தர்மவதியோட ஜன்னியம். அந்த மத்வந்தி தில்லானாவை கேட்ட பிறகு, ஆஹா, இப்படி மத்வந்தி ராகத்தை எடுத்து இதில் இப்படி ஒரு தில்லானா பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவர் உண்மையிலே ஒரு உண்மையான கலைஞராக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்பொழுதிலிருந்து அந்த முரளிதரன் என்ற பெயர் என் மனசுக்குள்ளே ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்தது. அது இன்று ரியல் ஆகிவிட்டது. ஏன்னா சாகுந்தலம் போய் பார்த்தோம். இந்த புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ராவை வச்சு அவங்களுடைய ஹார்மனைஸ்டு பேக்கிங் மேலே நம்மளுடைய ஸ்வரப்பிரஸ்தாரங்களை, ராகங்களுடைய ராக ஆலாபனைகளை வச்சு அதுக்கு பேக்கிங் பண்ணியிருந்தார். உண்மையிலேயே ஆஸ் அ மியூசிஷியன் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ சார். உங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு சக இசைக்கலைஞராக, உங்கள் ரசிகனாக உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மருதிருவர் ஒருவர், பெரியவர் இவர், சின்னவர் எங்களுடைய இதய நண்பர் சிவகுமார். மருதிருவராக இவர்கள் இருவரும் வேலு நாச்சியாராக காவியாவும் இணைந்திருக்கும் இந்த காவிய படைப்பு எப்படி வரப்போகிறது என்றால், இந்த படைப்பு கடந்து முடிந்து நடந்து பல சாதனைகளை முறியடித்த பிறகு ஜெமினியின் எம்பரம் இரட்டை குழலோடு இருக்கும் அந்த குட்டி பையன்கள் மாதிரி இந்த கலைவரகத்தில் எங்களுடைய மதுரையார் முரளிதரனும் சிவகுமாரும் காவ்யாவும் குடும்பத்தினரும் காலாகாலத்திற்கு பேசப்படுவார்கள் என்று நான் சொல்லி வார்த்தையை முடிக்கிற போது அது மக்கள் குரல் அல்ல, மகேசன் குரல் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். இயல் இசை நாடகத்துக்கு உயிரூட்டி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய விஜயா தாயன்பன் அம்மையார் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக இருக்கும் தாயன்பன் அவர்களுக்கும், அவருக்கு இவர் குருஜி அப்படின்னாரு, எனக்குரிய பத்திரிகையில் இருக்கிற எல்லாத்துக்கும் குருஜி தான். நான் வர்றதுக்கு முன்னால் இருந்து நான் வந்ததுக்கப்புறம் இப்போவும் அவர் என்றைக்கும் அவர் என்ன எழுதினாலும் என்ன பேசினாலும் அது ஒரு ரசிகனாகவே நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போ படித்தாலும் அது மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுவேன். ராம்ஜி அவர்களுக்கும், விழாநாயகன் அவரை இத்தனை நாளாக தெரிஞ்சுக்காமல் இருந்தது என் குத்தம்தான். அவர் ஏதோ நான் பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே வந்தது எனக்கு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். என்னென்னா அவர் மட்டுமே இல்லை, அவர், அவங்க துணைவியார், அவங்க பொண்ணு, மாப்பிள்ளை, இப்படி சொன்னால் எல்லாருமே ஒரு கலை குடும்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது
அப்புறம் இவங்க கூட சேர்ந்து மதுரை மாவா அவங்க வந்து என்ன வந்து கூப்பிட வந்தாங்க. அவங்களும் இதில் வந்து இதில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க தான் முதல்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இத்தனை நாளாக நான் தெரிஞ்சுக்காமல் இருந்தது அப்படிங்கிறது வந்து அது என்னுடைய தவறல்ல. ஏன்னா எனக்கும் டான்ஸுக்கும் அவ்வளோ பொருத்தம். நான் சினிமாவில் பயப்படுறது ஒன்றுக்கு தான், டான்ஸுக்கு மட்டும்தான். அதில் நான் எப்படி இதுக்குள்ளே இன்றைக்கி வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்குது. நம்ம போய் இதில் என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து அவங்க ஃபோன் பண்ணி நேற்றே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்க்கணும், இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ காலையில் வந்தப்போ உண்மையில் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்களும் அந்த நடன இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். பட்டு இவ்வளோ விஷயங்கள் அவங்க குடும்பமே எவ்வளோ ஓல்டு ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலே தெரிஞ்சுக்காம இருந்தது எனக்கு. ஆனால் பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவங்க கரெக்டாக யார் இதில் இருக்காங்க என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த நாடகத்தை, அந்த வாயு புத்திரா, அது இந்த சகுந்தரா, இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய இது ஏற்கனவே நடத்துனது எங்கெங்கேயோ ஃபாரின்லாம் நடத்தியிருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக என்னென்னமோ சர்க்கஸு என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு இந்த 7ஆம் தேதி இது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமே அப்படிங்கிற லெவலுக்கு. ஏன்னா அதில் வந்து குதிரை ஸ்டேஜ் கொண்டு வர்றேன், இதை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த டூயிலெல்லாம் அதான், அது எப்படி அவங்க மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க, அது ரொம்ப பாராட்டி டூயில் ரோலை நாடகத்தில் எப்படி கொண்டாங்க. அது எனக்கு ரொம்ப காமெடி. என்னென்னா சினிமாலேயே ரொம்ப கஷ்டம் இந்த டூயில் ரோல் அப்படிங்கிறது. எனக்கு வந்து கதையை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஒரு கைதியின் டைரி, அதாவது ஆக்ரியஸ்தா ஹிந்தியில் நான் எடுத்தேன், தமிழில் வந்து எங்கள் டைரக்டர் எடுத்தார். அதில் டூயல் ரோல் வர்ற மாதிரி நான் வந்து கதையை க்ரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் டூயல் ரோல் 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி சீக்வன்ஸையும் நல்ல, ஏன்னா டூயல் ரோல்னு இருந்தாலே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 3 காட்சிகளை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த 2 காட்சியை 3 காட்சியை க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் வந்து அப்போ என்னென்னா கைதியின் டைரியை போலாம் நான் வந்து தனியாக வந்து படம் முந்தான முடிச்ச வரைக்கும் எல்லா படமும் நான் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு கதை வசனம் மட்டும் நான் எழுதி கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் போக முடியல. அதனால் இந்த டூயல் ரோடெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் இல்லை. சினிமாவில் பார்த்துருக்கோம் ஒழிய அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்க அது எனக்கு தெரியல. சரி, எங்கள் டைரக்டர் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் படம் முடிஞ்சது. ஆனால் அவர் பாருங்கள், அந்த டூயல் ரோல் சீனுகளை முக்கியமான சீன் அவர் எடுக்கவே இல்லை, அவர் விட்டார். என்னென்ன அட போய் அது வழக்கம் போல் இருக்கு டூயல் ரோல், அதனால் நான் விட்டுட்டியா அப்படின்னாரு. இல்லை சார், டூயல் ரோல்னு இருந்தாலே 2 பேரும் சந்திச்சா தான் சார் இன்ட்ரெஸ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து என்னோட அதே ஹிந்தியில் நான் பண்ணும்போது அந்த டூயல் ரோல் சீன்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ எனக்கு ஒரே காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, நான் டூயல் ரோல் எப்படி எடுக்கிறது நான் பார்த்ததும் இல்லை, எப்படி எடுக்கிறாங்கன்னு. எங்கள் டைரக்டரும் எடுக்கல, அந்த ஷூட்டிங்கை அட்டன் பண்ணல. ஸோ என்னடா பண்ணுறது, இன்றைக்கி இந்த சீன் எடுத்தாங்கணுமேன்னு திருன்னு முழிச்சிட்டு, நம்ம பழமொழி சொல்லுவாங்களே, சந்தையில் வித்தாடு போக சொச்சாடு முழிச்சிட்டு இருக்கணும், அந்த மாதிரி அந்த சீன் எடுக்கிறதுக்கு வந்துட்டார். அமிதாப் வந்துட்டார், கேமராமேன் வந்துட்டார். என்ன ஷாட்டு சொல்லி எப்படி இதை சரி ஓப்பனாக சொல்லிடலாம், நமக்கு கேமராமேன்கிட்ட சொல்லி அது எப்படின்னு நீங்களே எடுங்க கோபால் ரெட்டி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன். வந்தோடனே அமிதாப் அவர்கள் வந்து அவர் கோபால் ரெட்டிகிட்ட வந்து கேட்குறாரு, டுடே வி ஆர் கோயிங் டு டேக் மாஸ் ஷாட்னோ அப்படின்னா, நாம் டூயல் எடுக்க போகிறோம் அப்படின்னு. அவர் உடனே கேட்குறாரு, விச் இஸ் கன்வீனியன்ட் யூ கோபால் ரெட்டி அப்படின்னு கேமராமேன் கேட்குறாரு. அவர் வந்து சார் லைட் மாஸ்க்கு தட் இஸ் பெட்டர் ஃபார் மீ அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, லைட் மாஸ்க் இது வேறு இருக்கா
அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் அமிதாப் அவர்கள் வந்து நோ வில் கோ ஃபார் டப்பிங் ஃபர்ஸ்ட், தட் இஸ் கன்வீன் டு மீ அப்படின்னாரு. நோ சார், இட் இஸ் இன்டோர் லைட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை சொல்லிட்டு இருக்காரு, அவர் அதை சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டும் தெரியாமல் நான் அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் மெல்ல அமிதாப் என்ன பார்த்தார். கேப்டன் ஆஃப் தி ஷிப் இஸ் ஹியர், வை வி ஆர் ஆர்கியூங் சார், விச் யூ ப்ரிஃபேர் அப்படின்னாரு. எனக்கு தெரியல. விச் இஸ் கன்வீனியன்ட் டு யூ அப்படின்னு கேட்டேன் அவரை. லைட் மாஸ்க் வில் கோ அப்படின்ட்டேன். உடனே கேமராமேன் அவர் வைக்கும்போது அப்போ தான் வைக்கானமாக பார்த்துட்டுருக்குறேன். லைட் மாஸ்க்குன்னா என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இவ்வளோ ஒட்டி பேப்பர் ஒரு பக்கம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கும்போது ஒரு பக்கம் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க. இதுதான் லைட் மாஸ்க் போல இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 கேரக்டருக்கு டப்பிங் இவரே பேசிட்டு அதை வந்து நாகரால் வந்து ரெக்கார்டு பண்ணிவிட்டு அந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து இதுதான் டூயல் ரோல் எடுக்கிறது இப்படி தானே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வித்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னி அப்புறம் அவுட்டோரில் எடுக்கும்போது கிரேவியார்டு சீன் எடுத்தேன். அவுட்டோரில் அந்த சீன் எடுக்கும்போது நான் ஒரு ஷார்ட்டு கன்சீவ் பண்ணி சொன்னேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, சார் இது என்ன டூயல் ரோலுக்கு இவ்வளோ பெருசாக லென்த்தாக இப்படிலாம் கன்சீவ் பண்ணால் கஷ்டம் அப்படின்னு. இல்லை ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே உள்ளே பூந்துக்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லும்போது, சார் ஒரு வெரி இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்களா நீங்கள், எனக்கு தானே தெரியும் நான் எதுவும் பர்ஃபெக்டாக இல்லை, இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதில் கரையேறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. அதனால் அதை எடுத்து எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த எடிட்டிங் அந்த கட்டிங் 2 பேர் பேசுகிறது, அந்த கட் பண்ணுறது, கொடுக்கறது, அவர் வாங்கிறது, அது இதெல்லாம் அந்த எடிட்டிங் ரியலி இஸ் ஜீனியஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டினார். காலையில் நான் இல்லை செட்டில், ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லாத்திட்டையும் ரொம்ப நேற்று ரஷ் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் படம் பார்த்துட்டு அவர் கடைசியில் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக உட்காந்துருந்தார். என்னடா படம் முடிஞ்சு எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அவர் சொன்னார், இல்லை நான் 2 ரோல் இல்லை 3 ரோல் கூட நான் பண்ணேன், ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது 2 ஆள் நடித்த மாதிரியே இருந்த ஒழிய இது ஒரே ஆள் டூயல் ரோல் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அந்த சீன்ஸில் வரக்கூடியது அந்த எடிட்டிங் எல்லாம் வந்து பார்க்கும்போது 2 ஆள் உண்மையிலேயே அப்பாவும் பிள்ளையும் நடித்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது டூயல் ரோல்னு சொன்னோடனே இவர் நாடகத்தில் இப்படி பண்ணியிருப்பாருன்னு இப்போ அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா சினிமாவுக்கு எடுக்கிறதுக்கு இப்படிலாம் தெரியும், பட் நாடகத்துக்கு அதை ஒரு ஸ்டேஜில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எப்படி கவுண்டர் டைலாக் பேசியிருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொன்று இது பண்ண. அன்னைக்கு கூட என்னோட 50வது வருஷம் அந்த இதுக்கு வந்து ஏஐ பண்ணியிருந்தோம். ஏஐ பண்ணதில் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணி நான் கொஞ்சம் ஒன்று பேசுவேன், அப்புறம் வந்து நம்பியார் அண்ணன் பேசுவார். அப்போ நம்பியார் அண்ணன் ஏப்பா பாக்யராஜ்னு என்கிட்ட பேசி கேட்பார், நான் உடனே இங்கேருந்துட்டே பதில் சொல்லுவேன், இல்லைப்பா நீ அதெல்லாம் உங்கள் பெருந்தன்மை, இல்லைண்ணே இப்படி தானே அப்படின்னு. பார்த்தா சினிமா ஷாட் எடுத்த மாதிரியே நான் ஸ்டேஜ்லேருந்து பேசிகிட்டு இருப்பேன், அவர் வந்து ஏஐயில் பேசிகிட்டு இருப்பார். இது சத்யராஜோட பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் ஏஐயில் அவங்கவுங்க தனித்தனியாக பேசுகிறது எடுப்பாங்க. பாக்யராஜ் சார் எப்படி ஸ்டேஜில் இருந்துட்டு பேசுகிறாரு, அவங்க கவுண்டர் கொடுத்து பேசி 2 பேரும் எப்படி பேசுனாங்க, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி அந்த வித்தை கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், அப்புறம் மூளையை படுத்தினோம்னா கண்டிப்பாக பெட்டர்மெண்ட்டாக நிறையா பண்ண முடியும். அதனால் இப்போ இவருக்கு அந்த டூயல் ரோல் எப்படி பண்ணார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, சிடி அது இதெல்லாம் இருக்கும். அதனால் அது அவசியம் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் நாம் இவரை பற்றி சொல்லுவாங்க, ஆர்எஸ் மனோகர். நான் சினிமாவுக்கு வரும்போது அவர் இதெல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, நேராக வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நாடகம் பண்ண நிறுத்திட்டார், சினிமாவில் ரிட்டையர்ட் ஆகி. அவர்தும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக அவரை பற்றி சொல்லுவாங்க, நாடகத்தில் எல்லாம் எப்படிலாம் வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ இவர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொன்ன மாதிரி அவர் டான்ஸுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா மியூசிக்கு, அவர் என்னென்னமோ எல்லா விஷயங்களும் சகலகலா வல்லவர இருந்துகிட்ருக்காரு. அதில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மருது சகோதரர்களை பற்றி அவர் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி ஈலிசை நாடகம் நடனமாக டான்ஸில் வந்து இதில் வசனமெல்லாம் இருக்கான்னு வேறு கேட்டேன் நான். அதுவும் இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குன்னா அவங்க ஃபைட்டும் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இது உண்மையிலேயே இது ஒரு சேலஞ்சான ஒரு சமாச்சாரம். மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மருது இருவர்னு டைட்டில் வச்சுட்டு பண்ணுறதுல அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி கேள்விப்படும்போது அது அத்தனையும் வந்து ஒரு ஒரு நாட்டிய இதில் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்க பராக்கிரமங்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம என்ன இப்படியெல்லாமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் 7 அடி, பெரியவர் 7 அடி, சின்னவர் 6 அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டெமினா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு மாதிரி அவன் ஒருத்தன் குதிரையில் ஏறிட்டு அவன் அந்த காளையாபுரத்துலேருந்து சிவகங்கை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சிவகங்கையிலேருந்து காளையாபுரம் வரைக்கும் அவன் குதிரையில் ஓட்டிகிட்டு வர்றான். அந்த குதிரை வேகத்துக்கு மருது பாண்டியர் கூடவே ஓடிருக்கார். அந்த 22 கிலோமீட்டர் வந்து அப்படி போகிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்திருக்கும் ஸ்டெமினா. அதே மாதிரி அவன் இங்கிலீஷ்காரன் வந்து அவன் வந்து அப்போ முதல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கான். அப்போ வந்து இவங்க கூட அவங்க பெரிய ஃபைட்டுக்கிட்டலாம் இல்லை. என்னென்னா இவங்களுடைய பராக்கிரமங்கள் இந்த மாதிரி ஓடுறது, இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை வந்து ஹண்டிங்கில் எங்கேயோ போகும்போது புலி வந்துருச்சு. அப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கும்போது இல்லை வேண்டாம், நீங்கள் மரத்து மேலே பறந்து அப்படியே உட்காருங்க அப்படின்னா அதை நீங்கள் துப்பாக்கியில் சொல்லணுங்கிறதுல நானே கொண்டுருவேன்னா என்ன புலி போய் எப்படியா வேறு ஆள் கையில் கொண்டு வா அப்படின்னா உண்மையிலேயே டயரோட ஃபைட் பண்ணி அவனுக்கு மேலேருந்து பார்க்குறானுங்க. அந்த வாழை பிடிச்சி சுற்றி அடித்து கொள்றதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா கழுத்தை வந்து புலியினுடைய கழுத்தை வந்து நெரிச்சு அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு இப்போ அவங்க அந்த புக்கில் அவங்களே பிரிட்டிஷ்காரனே வந்து அசந்து போய் புக்கில் வந்து அதெல்லாம் எழுதியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் ட்ராஜடியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் நிறைய நடந்தது. என்னென்னா அந்த இப்போ அவர் ஆரம்பித்து அப்படின்னு நிறுத்திட்டார். அந்த சும்மா டச் பண்ணி விட்டார். அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கன்னுகின்னெல்லாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து 1959 தான் வந்தது. ஆனால் வந்து அவங்க பீரியடில் தான் முதல்ல வந்து அவனுக்கு ஒன்றும் புரியல பிரிட்டிஷ்காரனுக்கு. என்னென்னா இந்த வளரை அப்படிங்கிறக்கூடிய அந்த இது வந்து அந்த பூமராக மாதிரி அதை விட்டா அதில் அடித்து மறுபடியும் திரும்பி வரும். ஸோ இந்த சின்ன மருதெல்லாம் வந்து ஹார்ஸில் உட்காந்துக்கிட்டு அதில் போகவே எதிரி நோக்கி அட்டாக் பண்ணி வீசுவார். அது மெட்டல் வெயிட் வேறு அதிகம். அது போய் பிரிட்டிஷ்காரன் அந்த வீரனை வந்து அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அவர் கைக்கே வரும். ஸோ அது எப்படி வருது, அது வர்றதுன்னு தெரியாதான். திடீர்னு ஏதோ பேர்டு பறந்து வர்ற மாதிரி இருக்குமா, ஆனால் பட்டுன்னு தலையில் அடிச்சுட்டு திரும்பி அவங்க கைக்கே போயிடுமா. ஸோ இது அவனால் சமாளிக்க முடியாமல் இது என்னடா இது எப்படி அடிக்கிறாங்க, இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அவன் என்னென்னா அதை தடை சட்டம் கொண்டு வந்துட்டான். அப்போ அந்த அந்த வளரி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சட்டமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு தடை சட்டம் போட்டதுனால 25,000 அந்த வளரிங்கிறத வந்து கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு அதில் பார்த்தா அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து அந்த ஃபைட்டுக்குன்னே ஒரு படையை வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்குன்னே ஒரு படையை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் கூட இந்த கல்லர் மறவர் அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கல்லர்கள் சில வீடுகளில் வந்து பூஜைக்கு வந்து எல்லா சாமானும் வச்சு இது பண்ணுறதுல வந்து அவங்க இந்த வளரி அப்படிங்கிறத வந்து அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும்போது
அவ்வளோ அசத்தலாக இருந்தது. ஆனால் வேலுநாச்சியார் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு தடவை பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஆனால் இவங்களும் சொல்லும்போது சொன்னார், ஜம்பதீப பிரகடனமா அந்த இது அது வந்து முதல் தடவை இந்த கூட்டணி இப்பெல்லாம் வச்சுட்ருக்காங்களே அந்த மாதிரி அவர் அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்காரனை எதுக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்லையும் அதுக்கப்புறம் வந்து இங்கே திருச்சி மலைக்கோட்டை அந்த சோர்லேயும் கொண்டு போய் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. என்னென்னா இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் பிரகடன மாதிரி. அப்போ அதில் வந்து எல்லாத்தையும் கால் ஃபார் பண்ணும்போது நிறையா நம்ம ஆளுகளாம் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அதனால் ஜாதி மதம் பேதம் இந்தியன் கிறிஸ்டின் முஸ்லீமு அதெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளை இப்படி பண்ணிகிட்ருக்கான், அவனை நம்ம எதுக்கணும். அதனால் இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் எதிர்த்து அவ்வளோ தைரியமாக வந்து ஒரு போர் பிரகடனம்னு சொல்லி போஸ்ட் ஒட்டியிருக்காரு. அது பிரிட்டிஷ்காரனுக்கே ஷாக்காக இருந்திருக்கு. அதில் வந்து கீழே வந்து அப்போவே அவர் வந்து இப்படிக்கு கீழ்ப்படிதல் உள்ள தங்கள் வேலைக்காரன் சின்ன மருது பாண்டி அப்படின்னு சொல்லி போஸ்டரில் போட்டிருந்தார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை எதுக்கும்போது எவ்வளோ இதோடு இருந்திருக்காங்க. ஆனால் யாரும் எதுக்கும்போது கூட இல்லாதனால வந்து எல்லாம் ஒத்துமையாக சேர முடியாதனால அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 1801 அக்டோபர் 24 to 27 அந்த 3 நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு திருப்பத்தூரில் வந்து மகன்கள் பேரன்கள் இன்னும் சொந்த பந்தம் அப்படிங்கிறவங்கள 3 நாள் வந்து கண்டினியூஸாக 530 பேரை வந்து தூக்கில் போட்டு இது பண்ணாங்க. என்னென்னா அது தூக்கில் போடுறது பார்த்தா தான் மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சின்ன மருது பையன் 17 வயசு பையன் அவனும் அவங்க கூட ஒரு 73 பேர் வந்து கைது பண்ணி மலேசியாவில் பினாங்கில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. அந்த பையனும் வந்து 20 வருஷம் கழித்து ஜெயிலேருந்து வந்து அது என்னென்ன பாருங்கள், அவனுக்கு ஒரு பெக்யூலியரான பனிஷ்மெண்ட்டு. அவனை ஏன் அங்கே கொண்டு போட்டு இங்கே எல்லாரையும் கொண்ட மாதிரி கொள்ள வேண்டியது இல்லை. அவன் நாட்டை நினச்சி என் நாட்டை எப்போ பார்க்க போகிறேன்னு அவனுக்கு அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவனுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி 20 வருஷம் கழித்து அந்த ஆள் மறுபடியும் திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இறந்துருக்கார், இந்தியாவில் வந்து இறந்துருக்கார். இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ இது இருக்குது. இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனோம்னா நிறையா அவங்களுடைய இதில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி இவர் நாடகத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக அதை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தான் ஔவையார் பாடினது இருக்குல்ல, திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க. இந்த கடுகை தொலைத்து அணுவை தொலைத்து கடுகை தொலைத்து குறுக தரித்த குரல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் அவருக்கு இருக்கும். அதை வந்து இவர் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பாருங்கள் அந்த மியூசிக்கு அது இது எல்லாமே வந்து எல்லாம் போலந்த ஏதோ ஒரு எல்லாத்தையும் காமிச்சாங்க. அத்தனை பேர்த்தையும் ஹங்கேரி அந்த மியூசிஷியன்ஸ் அவங்களெல்லாம் காமிச்சாங்க. ஸோ எவ்வளோ பேர் வச்சு எவ்வளோ சிறப்பாக வந்து அந்த மியூசிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது அவசியம் வந்து நம்ம ஆளு எல்லாருமே பார்க்கணும். ஸோ 7ஆம் தேதி இது சிறப்பான முறையில் எங்கே நடக்குதுங்க, நம்ம லேடி ஆண்டாள் இதில் அதில் நடக்குதுன்னு சொன்னாங்க. அநேகமாக இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக ஏற்கனவே அவர் பண்ணது 2மே ஹிட்டாக இருக்குது. இதில் மருது சகோதரர்கள் மருது இருவர் அப்படிங்கிறது வந்து நிறைய பொட்டன்ஷியல் உள்ள நிறைய மேட்ரு இருக்குது. ஸோ அதில் இருக்கிறதுலே பெட்டரான விஷயங்களாக வந்து செலக்ட் பண்ணி அதை தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்தோடனே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பேசுகிறத பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எவ்வளோ கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல வேலை இது மிஸ் பண்ணல, நம்ம கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை வந்து அவங்க குடும்பத்தையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களே இருட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா இவங்க பேர் சொல்கிறாங்க, சித்ரான்னு சொல்கிறாங்க, காவியான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக சொல்லும்போது எல்லாம் இருட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் இப்படி எட்டியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
ஸோ அந்த கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு தான். பத்திரிகையாளர்கள் அவங்க இன்றைக்கி 50 வருஷமெல்லாம் எனக்கு வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா அதுக்கு பத்திரிகை நண்பர்களுடைய உதவி தான் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. ஸோ இதுவும் அவங்க வந்து சிறப்பான முறையில் வந்து இதுக்கு வந்து அவங்க ஒரு உற்சாகமூட்டும் விதத்தில் விமர்சனங்களை கொடுத்து இதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட் இந்தியாவில் இது பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதுவும் வந்து உலகம் பூரா போய் எல்லா இடங்கள்லையும் வந்து இது பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.